Hello friends, welcome to Cyber Codex. இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா CCS 340 சைபர் செக்யூரிட்டி. ஸோ நம்மளோட எலெக்டிவ் பேப்பர்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அந்த வகையில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா CCS 340. ஸோ சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு வரும்போது இதுக்கு முன்னாடி நீங்கள் செகண்ட் இயர்ஸ்லாம் கிரிப்டோகிராஃபி அண்ட் சைபர் செக்யூரிட்டி அந்த மாதிரி இருக்கும். இதில் ஃபுல்லாகவே சைபர் செக்யூரிட்டி கான்செப்ட்ஸ். ஸோ எப்படி க்ரைம் இருக்கும், லைக் மால்வேர்னா என்ன, ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ்லாம் உள்ள இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் நம்ம சைபர் கோடெக்ஸ் சேனலுக்கு புதுசாக எல்லாரும் மறக்காமல் நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எண்டில் நம்ம இம்பார்ட்டன்ட் யூனிவர்சிட்டி கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ பார்த்து என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் செஷனில் கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்டோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா, சைபர் செக்யூரிட்டினா என்ன, ஸோ டிஃபைன் சைபர் செக்யூரிட்டி, அதோட டைப்ஸ், அதில் என்னென்ன, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி, ஸோ இது எல்லாமே இருக்கலாம். தென் இம்பேக்ட் ஆஃப் இன்டர்நெட், ஸோ இன்டர்நெட்டோட இம்பேக்ட்ஸ் என்னென்ன, தென் சிஏஏ ட்ரையல்னா என்ன, அண்ட் தென் சைபர் கிரைம் வர்றதுக்கான ரீசன் என்ன, தென் நீட் ஃபார் சைபர் செக்யூரிட்டி, ஹிஸ்ட்ரி ஆஃப் சைபர் கிரைம், தென் சைபர் கிரிமினல்ஸ்னா என்ன, அதோட கிளாசிஃபிகேஷன்ஸு, அண்ட் தென் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் சைபர் கிரைம்ஸு, ஸோ இது எல்லாமே இருக்கலாம். தென் இந்தியன் ஐடி ஆக்ட், ஸோ என்னென்ன ஆக்ட்ஸ் இருக்கலாம், ஸோ இது எல்லாமே 2 மார்க்ஸ்லேயும் கேட்கலாம். தென் 16 மார்க்ஸ்லேயும் நமக்கு கேட்குறதுக்கு அந்த ஆக்ட்ஸ்லாம் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. தென் இப்போ நம்ம அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்குற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னலாம் அப்படின்னா, டிஃபைன் சைபர் செக்யூரிட்டி அண்ட் தியர் டைப்ஸ். ஸோ சைபர் செக்யூரிட்டினா என்ன, அதோட டைப்ஸ். ஸோ சைபர் செக்யூரிட்டி அப்படின்னா ப்ரொடெக்டிங் சிஸ்டம்ஸ், நம்ம சிஸ்டம்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, இல்லை நம்ம நெட்ஒர்க்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, ஸோ இது எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்புறம் டிஜிட்டல் அட்டாக்ஸ்லேருந்து. ஓகே, ஸோ இதில் நம்ம டைப்ஸ் கொடுக்கல. ஸோ டைப்ஸ்ன்னு பார்க்கும்போது பாசிவ் அட்டாக்ஸு, மேசிவ் அட்டாக்ஸ் இது எல்லாமே வரும். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா, எக்ஸ்பிளைன் த சிஏஏ ட்ரையட். ஸோ சிஏஏ ட்ரையட் அப்படின்னா இட் இஸ் சி ஃபார் கான்ஃபிடென்ஷியலிட்டி, ஐ ஃபார் இன்டெகிரிட்டி அண்ட் அவைலபிலிட்டி, ஏ ஃபார். ஸோ இதில் வந்து கோர் பிரின்சிபல்ஸ், வாட் ஆர் த கோர் பிரின்சிபல்ஸ்ன்னு கேட்டாலும் அதுவும் இந்த கொஸ்டின் தான். தென் வாட் ஆர் த ரீசன்ஸ் ஃபார் சைபர் கிரைம். ஸோ சைபர் கிரைமோட ரீசன்ஸ் என்ன, அதோட டைப்ஸ் என்ன. ஸோ டைப்ஸ் தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ ரீசன்ஸ் என்னன்னா, ஃபினான்ஷியல் கெயின்னால இருக்கலாம், பொலிட்டிக்கல் மோட்டிவ்ஸ்னால இருக்கலாம், பர்சனல் வெண்டன்ஸ்னால இருக்கலாம், தென் எஸ்பினேஜ்னால இருக்கலாம். தென் இதில் டைப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் ஒரு 4 டைப்ஸ் உண்டு. அந்த டைப்ஸை நீங்கள் பார்த்துக்கோங்க. தென் ஹூ ஆர் சைபர் கிரிமினல்ஸ். சைபர் கிரிமினல்ஸ்னால் யார். ஸோ இண்டிவிஜுவல்ஸ் ஆர் குரூப்ஸ் ஹூ என்கேஜ் இன் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் த்ரூ த இன்டர்நெட். இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் வந்து என்கேஜ் பண்ணுற குரூப்போ இல்லை இண்டிவிஜுவலையோ தான் சைபர் கிரிமினல்ஸ் சொல்லுவோம். தென் இந்தியன் ஐடி ஆக்ட்னா என்ன அப்படின்னா, லீகல் ஃப்ரேம்ஒர்க் இன் இந்தியா டு அட்ரஸ் சைபர் கிரைம்ஸ். ஸோ சைபர் கிரைம்ஸ் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. தென் எலக்ட்ரானிக் காமர்ஸ், ஸோ இந்த மாதிரி என்னென்ன வெஹிக்கல்ஸில், ஐ மீன் என்னென்ன மெத்தட்ஸில் இருக்கலாம், எப்படிலாம் நம்ம வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணுவோம் அந்த ஆக்டில். தென் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சைபர் கிரைம்ஸ் என்னென்னா, ஹேக்கிங், தெஃப்ட் ஐடென்டிஃபை பண்ணுறது, சைபர் ஸ்டாக்கிங், தென் ஃபிஷிங், தென் ஃபினான்ஷியல் ஃப்ராட். தென் சைபர் லாஸ் அப்படின்னா என்னென்னா, இட் ரெகுலேட்ஸ் த யூஸ் ஆஃப் த இன்டர்நெட் அண்ட் ப்ரொடெக்ட் அகெயின்ஸ்ட் சைபர் கிரைம்ஸ். ஸோ இன்டர்நெட் மூலமாக நமக்கு அந்த சைபர் கிரைம்ஸ் வந்து நமக்கு இது கிடைக்கிறது தான். தென் வாட் ஆர் த இம்பேக்ட்ஸ் ஆஃப் த இன்டர்நெட் ஆன் சொசைட்டி. என்னென்ன இம்பேக்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, பாசிட்டிவ் இம்பேக்ட்ஸில் வந்து கம்யூனிகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் ஆக்சஸ். நெகட்டிவ் இம்பாக்ட்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா, ப்ரைவசி, இன்வென்ஷன் அண்ட் சைபர் கிரைம்ஸ். தென் எக்ஸ்ட்ரா ஒரு கொஸ்டின், வை சைபர் செக்யூரிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட். ஏன் நம்ம இது இம்பார்ட்டன்ட் சொல்கிறோம், அதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணலாம். தென் பார்ட் பி பார்த்தோம் அப்படின்னா, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சைபர் கிரைம்ஸ். ஸோ கிளாசிஃபிகேஷன்ஸில் நம்ம மேலே பார்த்தது தான், அதே ஹேக்கிங், தெஃப்ட்டு, ஃபிஷிங், சைபர் ஸ்டாக்கிங், எஸ்பினாஜ். இதுலேயே என்ன இருக்கும் அப்படின்னா, டிஃபைன் ஹேக்கிங் இந்த மாதிரியும் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. லைக் வெப்சைட் டிஃபேஸ்மெண்ட்டில் இருக்கலாம், நம்ம கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸில். அதே மாதிரி கிரெடிட் கார்டு ஃப்ராட்லாம் இருக்கலாம், ஐடென்டிஃபை தெஃப்ட்டில். இதில் வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டீல் பண்ணுறது. தென் ஃபிஷிங்னா என்னென்னா, பேங்கிங் இன்ஃபர்மேஷன், லைக் நம்ம இமெயில்ஸ் வந்து சென்சிட்டிவ் டேட்டா நம்ம போடுறது. தென் சைபர் ஸ்டாக்கிங்னா என்ன, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இது எல்லாத்துக்கும் நமக்கு டயக்ராம் தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் போட்டுக்கோங்க. தென் டிஸ்கஸ் த இந்தியன் ஆக்ட், ஐடி ஆக்ட் அப்படிங்கிறது நமக்கு 2000 தான் ப்ரொவைட் பண்ணாங்க. லீகல் ரெகக்னிஷன் ஃபார் எலக்ட்ரானிக் காமர்ஸ் அண்ட் டீல்ஸ் வித் சைபர் கிரைம்ஸ் சச் அஸ் ஹேக்கிங், அந்த தெஃப்ட் நம்ம மேலே பார்த்தோம் அது எல்லாத்துக்கும். இதில் என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, 43 இட் இஸ் ஃபார் அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ்க்காக பெனால்ட்டி. தென் 66 வந்து பனிஷ்மெண்ட் ஃபார் ஹேக்கிங். 67 வந்து ஃபார் பப்ளிஷிங் அப்சன்ஸ் மெட்டீரியல். 72 அப்படின்னா பிரீச் ஆஃப் கான்ஃபிடென்ஷியாலிட்டி.
ஸோ இதுக்கு வந்து இந்த ஆக்டுக்கு என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா ஒரு ஆக்டுக்கும் நம்ம ஒரு டயக்ராமேட்டிக் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. தென் இது வந்து நமக்கு ட்விஸ்ட் ஒரு தியோரி மாதிரி கொடுத்து 16லாம் கேட்பாங்கல்ல 16 மார்க்கில். ஸோ அதுக்கு மேபி இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ மல்டிநேஷனல் கம்பெனி எக்ஸ்பீரியன்ஸ்ட் மேஜர் செக்யூரிட்டி பிரீச் வேர் அட்டாக்கர்ஸ் கெயின்ட் அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ் டு இஸ் கஸ்டமர்ஸ் டேட்டாபேஸ். அந்த டேட்டாபேஸ்லேருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸை வச்சு பண்ணுறாங்க. ஸோ அட்டாக்கர்ஸ் எக்ஸ்ப்ளாய்டட் வல்னரபிலிட்டி இன் த கம்பெனிஸ். அதில் எப்படி அவங்க அவுடேட்டட் சாஃப்ட்வேர்ஸ் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு எப்படி எடுக்கலாம் கொஸ்டின்ஸ் அப்படின்னா, ஐடென்டிஃபை த மெயின் ரீசன்ஸ் ஃபார் த செக்யூரிட்டி பிரீச். என்னென்ன ரீசன்ஸாக இருக்கும், சே ட்ரைட் என்ன, தென் ரோல் ஆஃப் சைபர் லாஸ் என்ன, கம்பெனியில் வந்து எப்படி அதை ப்ரிவெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் தான் கொடுத்துருக்குறோம். மெயின் ரீசன்ஸ் ஃபார் த செக்யூரிட்டி பிரீச் என்ன அப்படின்னா, வல்னரபிலிட்டின்னு அவுடேட்டட் சாஃப்ட்வேர்னால, எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப், தென் நமக்கு அந்த சைபர் இதை பற்றி நமக்கு தெரியாத, அந்த லாஸ் பற்றி தெரியாதனால, ஸோ லேக் ஆஃப் அடெக்வேட் சைபர் லாஸ் அண்ட் செக்யூரிட்டி மெஷர்ஸ். தென் சிஏ ட்ரைட்னா என்னென்னா கான்ஃபிடென்ஷியலிட்டி, இன்டெகிரிட்டி, அவைலபிலிட்டி. தென் சைபர் லாஸ் எப்படி நம்ம ப்ரொவைட் பண்ணுறது, தென் இதை எப்படி நம்ம வந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம். தென் செகண்ட் யூனிட் பார்த்தோம் அப்படின்னா அட்டாக்ஸ் அண்ட் கவுண்டர் மெசஸ். ஸோ அட்டாக்ஸ்லேயே நமக்கு வந்து அதோட த்ரெட்டு வல்னரபிலிட்டிலாம் என்ன, ஸ்கோப் ஆஃப் சைபர் அட்டாக்னா என்ன, செக்யூரிட்டி பிரீச், டைப்ஸ் ஆஃப் மெலிஷியஸ் அட்டாக்ஸு. ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் மெலிஷியஸ் அட்டாக் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் வெப் அப்ளிகேஷன் அட்டாக்கு, காமன் அட்டாக் வெக்டார்ஸு, சோஷியல் இன்ஜினியரிங் அட்டாக்ஸு, இதில் என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஸோ இது எல்லாமே இருக்கும். ஸோ இதில் OSWAPனா என்ன, ஓப்பன் வெப் அப்ளிகேஷன் செக்யூரிட்டி ப்ராஜெக்ட். ஸோ ஓப்பன் வெப் அப்ளிகேஷன் செக்யூரிட்டி ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது இட் இஸ் அன் ஆர்கனைசேஷன். ஸோ இதில் என்னெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இம்ப்ரூவிங் த செக்யூரிட்டி ஆஃப் சாஃப்ட்வேர். சாஃப்ட்வேரோட செக்யூரிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. நேம் அண்ட் டிஸ்கிரைப் காமன் டைப்ஸ் ஆஃப் மெலிஷியஸ் அட்டாக்ஸ். ஸோ what are the malicious attacks பார்த்தோன்னா, ஃபிஷிங், மால்வேர், ransomware, DOS அட்டாக்கு, SQL இன்ஜெக்ஷன் இதெல்லாம் இருக்கும். தென் காமன் அட்டாக் வெக்டார்ஸ்னால் என்னென்னா, இமெயில் அட்டாச்மெண்ட்டு, நம்ம வெப்சைட்டை வந்து இது பண்ணுறது, ஹேக் பண்ணுறது, நெட்வொர்க் டிராஃபிக்கு, சோஷியல் இன்ஜினியரிங், USB டிரைவ்ஸ் இதெல்லாம் இருக்கும். தென் சோஷியல் இன்ஜினியரிங் அட்டாக்னா என்ன அப்படின்னா, இட் மேனிப்புலேட்டிங் பீப்புள் டு டிஸ்க்ளோஸ் கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஆர் பெர்ஃபார்ம் ஆக்ஷன்ஸ். ஸோ ஆக்ஷன்ஸை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறது. தென் வாட் ஆர் த கவுண்டர் மெஷர்ஸ் ஃபார் வெப் அப்ளிகேஷன். ஸோ என்னென்ன கவுண்டர் மெஷர்ஸ் இருக்கும் அப்படின்னா, இன்புட்டை வந்து வேலிடேட் பண்ணுறது, செக்யூர் கோடிங் ப்ராக்டிசஸ், ரெகுலர் அப்டேட்ஸு, வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால்ஸு. தென் வயர்லெஸ் நெட்வொர்க் அட்டாக்னா என்ன அப்படின்னா, வெப் கிராக்கிங், WPA கிராக்கிங், இவில் ட்வின் அட்டாக்ஸ் இது எல்லாமே இருக்கும். இதில் வாட் இஸ் இவில் ட்வின் அட்டாக்ஸ் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். தென் பார்ட் பி பார்த்தோம் அப்படின்னா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெலிஷியஸ் சாஃப்ட்வேர். ஸோ என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் இருக்கலாம் அப்படின்னா, வைரஸு, வார்ம்ஸு, ட்ரஜன்ஸு, ஸ்பைவேரு, தென் ransomware. ஸோ வைரஸ் அப்படின்னா செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் ப்ரோக்ராம்ஸ். வார்ம்ஸ் வந்து சிமிலர் டு வைரஸஸ் பட் ஸ்ப்ரெட் த்ரூ நெட்வொர்க்ஸ்க்கு. ட்ரஜான்ஸ்னா டிஸ்டிங்யூசஸ் லெஜிட்டிமேட் சாஃப்ட்வேர். Then spyware, it collects user information without consent. Then next, countermeasures for web application attack. என்னென்ன countermeasures இருக்கலாம் அப்படின்னா, countermeasures include input validations, then secure coding, regular updates இது எல்லாமே இருக்கும். Then passage oriented இருக்கும் அப்படின்னா, financial institution reported several incidents of phishing attacks targeting its customers. So customers வந்து target பண்றாங்க. So attackers send fake emails. ஸோ ஃபேக் இமெயில்ஸ் வந்து பேங்க் சென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதை மெனி கஸ்டமர்ஸ் வில் விக்டிம் லீடிங் டு ஃபினான்ஷியல் லாஸஸ், அவங்களோட லாஸஸ் இருக்குது. அதுக்கு நம்ம எப்படி எழுதலாம், இதுதான் கொஸ்டின்ஸு. வாட் டைப் ஆஃப் அட்டாக்ஸ் வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணலாம், ஃபிஷிங் அட்டாக்ஸ் எப்படி நம்ம வந்து இது பண்ணலாம், தென் என்னென்ன கவுண்டர் மெஷர்ஸ் வந்து இருக்கலாங்கிறத சஜஸ்ட் பண்ணணும். ஸோ அட்டாக்ஸ் வந்து கண்டிப்பாக இங்கே ஃபிஷிங் அட்டாக்ஸ் தான், அது நமக்கு மேலே கொடுத்துட்டாங்க. தென் இதனால் என்னென்ன இம்பேக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, கஸ்டமரோட ஃபினான்ஷியல் லாஸஸ்ஸு, லாஸ் ஆஃப் ட்ரஸ்ட் அண்ட் ரெப்யூட்டேஷன். அவங்க ஒரு அந்த பேங்க் மேலேயோ இல்லை ஒரு இன்ஸ்டிடியூஷன் மேலேயோ நல்ல ஒரு அபிப்பிராயம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ட்ரஸ்ட் அண்ட் ரெப்யூட்டேஷன் வந்து இது பண்ணுறது. தென் பாசிபிள் லீகல் கான்சிக்வன்சஸ். ஸோ கவுண்டர் மெஷர்ஸ் பார்த்தோன்னா, எஜுகேட் கஸ்டமர்ஸ் அபவுட் ஃபிஷிங் ஸ்கேம்ஸ், இந்த மாதிரி ஸ்கேம்ஸு அட்டாக்ஸ் ரிலேட்டடாக அவங்கள வந்து என்ன பண்ணுறது, எஜுகேட் பண்ணுறது. தென் மல்டி ஃபேக்டர் அத்தன்டிகேஷனை வந்து அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். தென் இமெயில் ஃபில்டரிங்கை வந்து என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் தேர்ட் யூனிட் பார்த்தோம் அப்படின்னா, ஹார்வெஸ்டர், ஹூஇஸ், நெட்கிராஃப்ட், ஹோஸ்ட், எக்ஸ்ட்ராக்டிங் இன்ஃபர்மேஷன், அதாவது டொமைன் சர்வரு, அதில் இமெயில் சர்வர்ஸ் என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம், சோஷியல் இன்ஜினியரிங்னா என்ன, ஸ்கேனிங், எக்ஸ்மாஸஸ், சின்னு. ஸோ இதில் என்னென்ன டூல்ஸ் இருக்கும். ஸோ இன்னிட்டே பார்த்தோம் அப்படின்னா, ரீகனாசன்ஸ். ஸோ என்னென்ன இருக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ வாட் இஸ் ஹூஇஸ் யூஸ்ட் அப்படின்னா என்னென்னா, இட் இஸ் அ ப்ரோட்டோகால். அதாவது நம்ம கொரி டேட்டாபேஸை வந்து அப்டேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம்.
ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக. Then explain the purpose of port scanning. So port scanning na enna na open ports and services available on a networked computer. Then Nmap command switches. So Nmap command switches அப்படின்னா it is a scanning tool. இதுல என்னலாம் இருக்கும்னா SS like sync scan, ST னா TCP connect scan, O னா OS detection. Then banner grabbing. So banner grabbing அப்படிங்கிறது it is a technique to gather information about computer system. Then difference between SYN scan and stealth scan அப்படின்னா faster and less detectable. Then இதுல வந்து நமக்கு stealth scan அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணுவாங்க. Then social engineering இதுனா என்னன்னா gathering information through interactions with people. So port scanning na என்ன next part B ல third unitல. So port scanning போது இதுல இந்த 4 types of scan வரும். SYN scan, stealth scan, XMAS scan, null scan. So இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. Then process of DNS. So இதுல வந்து it involves extracting information from DNS servers using tools. என்னென்ன tools யூஸ் பண்ணலாம்னா WHOIS, DIC, NS lookup. So NS lookupலாம் it is very important. இதுல வந்து what is NS lookupனு கேட்கலாம், WHOIS னு கேட்கலாம், DIC னு கேட்கலாம். Then ஒரு security auditல ஒரு company IT team வந்து எதை found பண்ணிருக்காங்க அப்படின்னா entity had been gathering information about their network. So அவங்களோட network team வந்து எந்த tools மூலமா அவங்க hack பண்றாங்கன்னா Nmap and WHOIS. So audit இதில் அவங்க reveal பண்ணுறாங்க several open ports and exposed DNS informations. So அதை வந்து அவங்க reveal பண்ணுறாங்க. So அதில் வந்து what is the purpose of the tools used, என்னென்ன tools யூஸ் பண்ணுறாங்க, then potential risk என்ன, கம்பெனி வந்து அதை எப்படி செக்யூர் பண்ணுவாங்க அப்படின்னா Nmap and WHOISங்கிறது மேலே சொல்லிட்டாங்க. Then potential risk என்னன்னா open ports வந்து can be exploited for unauthorized access. Then DNS informations வந்து இங்கே யூஸ் பண்ணலாம். ஸோ செக்யூரிட்டி மெஷர்ஸ்னால் அந்த ஸ்கேனை வந்து நம்ம ரெகுலராக ஸ்கேன் பண்ணணும். தென் ஃபயர்வால்ஸ் வந்து நம்ம லிமிட் பண்ணணும். இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் சிஸ்டம் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். தென் டிஎன்எஸ் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்போஷர் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஃபோர்த் யூனிட். ஸோ ஃபோர்த் யூனிட் பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ரூஷன் டிடெக்ஷன். ஸோ இதுலேயுமே ஹோஸ்ட் பேஸ்ட் இன்ட்ரூஷன் டிடெக்ஷன், நெட்ஒர்க் பேஸ்டு, டிஸ்ட்ரிபியூட்டட் ஹைப்ரிடு, தென் இதில் வந்து என்னென்ன எக்ஸ்சேஞ்ச் ஃபார்மேட் இருக்குது, ஹனி பேர்ட்ஸு, இது எல்லாமே இருக்கும். So host-based intrusion detection na HIDS. It monitors and analyzes internals of the computer system. So என்னென்ன computing systems இருக்குது. Then network-based intrusion detection na என்ன NIDS. இல்லை HIDSக்கும் NIDSக்கும் உள்ள டிஃப்ரென்ஸும் கேட்கலாம். Then honeypots. So it decoy systems used to attract and analyze attackers. So அவங்கள வந்து attacker வந்து analyze பண்ணுவாங்க. Then intrusion detection exchange format IDF. So இது வந்து information about intrusions between different intrusion detection systems. Then SNART na enna. So it is an open source network intrusion detection system and it is capable of real-time traffic analysis. Again, a difference between distributed and hybrid intrusion detection. Then big questions எப்படி இருக்கலாம்னா difference between host based and network based. So இது already நம்ம மேல சொல்லியிருந்தோம். Then honeypots na என்ன. தென் இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் சிஸ்டம் வந்து ஒரு ரீட்டைல் கம்பெனியில் நடக்குது. ஸோ அதை அவங்க எப்படி இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 டைப்பாக கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதில் வந்து ஐடிஎஸ் இண்டிகேட்ஸ் ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்ஸ் அதெல்லாம் டிடிஓஎஸ். இதில் என்னென்ன ரெஸ்பான்ஸ் இருக்கலாம் அப்படின்னா பிளாக் த சஸ்பீஷியஸ் ஐபி அட்ரஸாக இருக்கலாம். தென் இன்வெஸ்டிகேட் த ஃபெயில்டு லாகின், அதை வந்து நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணணும். அட்வான்டேஜஸ் பார்த்தோம் அப்படின்னா ஏர்லி டிடெக்ஷன் ஆஃப் பொட்டன்ஷியல் இன்ட்ரூஷன்ஸ். இதில் என்ன ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னா சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து அலர்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. Then ஃபைனலாக 5th யூனிட் பார்த்தோன்னா இன்ட்ரூஷன் ப்ரிவென்ஷன். ஸோ எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறது, தென் ஃபயர்வால்ஸ்னால் என்ன, நீட் ஃபார் ஃபயர்வால்ஸ், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, டைப்ஸ் ஆஃப் ஃபயர்வால்ஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபயர்வால் கான்செப்ட் தான் இருக்கும். ஸோ வாட் இஸ் த ரோல் ஆஃப் ஃபயர்வால்ஸ் இன் சைபர் செக்யூரிட்டி. ஸோ ரோல் ஆஃப் ஃபயர்வால்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இட் ஃபில்டர்ஸ் இன்கமிங் அண்ட் அவுட்கமிங் டிராஃபிக்ஸ் டு ப்ரிவெண்ட் அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ். ஸோ அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸாக இருக்கும். தென் ஃபயர்வால் கேரக்டரிஸ்டிக்ஸ் லைக் ஸ்டேட்ஃபுல்லு, ஸ்டேட்லெஸ்ஸு, பேக்கெட் ஃபில்டரிங், இது எல்லாமே இருக்கலாம். Then intrusion prevention systems na enna. It is an potential threats based on detecting and predefined rules. Then types of firewalls like packet filtering, stateful inspection, proxy, next generation இதெல்லாமே இருக்கும். Then unified threat management UTM அப்படிங்கிறது it integrates multiple security services like antivirus, firewall, intrusion preventions எல்லாமே இருக்கும். Then firewall location ஏன் important சொல்றோம் அப்படின்னா ப்ராப்பர் பிளேஸ்மெண்ட் என்ஷூர்ஸ், அதாவது நமக்கு டிராஃபிக் வந்து நம்ம கரெக்டாக மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும்.
தென் பார்ட் பி பார்த்தோம்னா பாக்கெட் ஃபில்டரிங், ஸ்டேட்ஃபுல் இன்ஸ்பெக்ஷன், ப்ராக்ஸி, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபயர்வால் எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட் யூடிஎம்னா என்ன அப்படிங்கிறதும் அதோட காம்போனன்ட்ஸையும் நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி இதில் என்னென்ன ஐபிஎஸ் சிஸ்டம்ஸ் இருக்கும், ஸோ இதுக்கு கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ அதோட ஆன்சர்ஸையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் நம்ம யூனிவர்சிட்டி கொஸ்டின்ஸ் பார்த்துருக்குறோம். சோர்ஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் வாட்டர்னா என்ன, பயாசி டெஸ்ட்னா என்ன,